எடப்பாடி பழனிசாமி ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ சில சம்பவங்கள் பண்ணியிருக்காரு இபிஎஸ். அதாவது முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரே ரெய்டில் புலிகேசியாக மாறி வெள்ளைக்கொடி ஏந்தி சென்ற பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளைக்கொடி ஏந்தியதாக பேச நான் கூசவில்லையா, என்னாலும் உரிமை கொடியை தான் ஏந்துவேன், ஊர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் பதிவு பண்ணியிருந்தார். அதுக்கு இபிஎஸ் என்ன பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னா, திமுக தலைமை அலுவலகத்தின் மேல் மாடியில் சிபிஐ ரெய்டு நடந்தபோது கீழ்மாடியில் நீங்களும் உங்கள் தந்தையும் 63 தொகுதிகளை தாரை வார்த்தபோது டேபிளுக்கு கீழ் தவழ்ந்து சென்றீர்களா, ஊர்ந்து சென்றீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ரெய்டை பார்த்து யாருக்கு பயம்? உங்களுக்கு தான் பயம். நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லையா அப்படின்னும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுபோக இன்னொரு விஷயத்திலையும் ஸ்டாலின் அவர்களை வெளுத்து வாங்கியிருக்காரு இபிஎஸ். இப்போதாவது முதல்வர் ஸ்டாலின் உணர்வாரா? அதாவது சேலம் அருகே நீட் தேர்வு அச்சத்தால் மாணவர் கௌதம் உயிரை மாய்த்து கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து 24வது மாணவர் நீட் தேர்வால் உயிரிழப்பு. ஒரு பொய்யின் விளைவு என்ன என்பதை இப்போதாவது முதல்வர் ஸ்டாலின் உணர்வாரா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கு ஸ்டாலின் ஐயா பதில் சொல்கிறாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.